அந்த மாலை மங்கும் நேரத்தில் சன் மியூசிக் சேனலில் சூழ்நிலைக்கேற்றவாறு மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் பாடல் ஒலித்து கொண்டிருக்க தோழிகள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டி, சொன்னால் புரிஞ்சுக்கைய என்று ரேணுகா கூற, எனக்காக இது ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி என்றாள் அனிதா. கடைசியில் ஒரு வழியாக அனிதாவின் வற்புறுத்தலால் ரேணுகா ஒரு வாடிக்கையாளரிடம் செல்ல ஒத்துக்கொண்டாள். அவன் பெரிய பாட்டிடி, பெரிய பிஸ்னஸ் மேன், பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ, உன்னால் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துக்கோ என்று அனிதா அறிவுரை கூற ரேணுகா இஷ்டமே இல்லாமல் என்று மட்டும் சொன்னாள். ரேணு, உனக்கு இன்னொரு நல்ல அட்வைஸ் தரேன், கேட்டுக்கிறியா என்று அனிதா மறுபடியும் ஆரம்பிக்கவே, அடிச்சு விடு, காசா பணமா, ஃப்ரீ அட்வைஸ் தானே என்று தனது தோழியின் முகத்தை பார்த்து நேராக அமர்ந்து தனது தோழி சொல்லித்தரப்போகும் அட்வைஸை கேட்பதற்கு தயாரான நிலையில் இருந்தாள் ரேணு. நாம் எத்தனை பேர் கூடனாலும் பழகலாம், உடல் ரீதியாக கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம், ஆனால் யாரையும் லிப் கிஸ் மட்டும் பண்ணக்கூடாது. அது எமோஷ்னலாக நம்மளை அட்டாக் பண்ணும். அதனால் லிப் கிஸ் மட்டும் பண்ணாமல் எப்படியாவது சமாளிச்சிடு என்று அனிதா கூறவே, இதை என்கிட்ட 100 தடவை சொல்லிட்ட, இதை சொல்ல தான் இவ்வளவு பில்டப்பா, அழுத்து போன குரலில் ரேணுகா கூறினாள். 100 தடவை சொன்னாலும் உன் மண்டையில் ஏற மாட்டேங்குதுல்ல, இதில் என்ன இருக்குன்னு கேட்குற? எல்லா லிப்கிஸும் நம்மளை தாக்காது, ஆனால் எவனாவது ஒருத்தனை நமக்கு பிடிச்சி போயிடும். அவனை உன்னால் காலத்துக்கும் மறக்க முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டு நட என்றாள் அனிதா. அகம்பளைங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, இதில் எவனை எனக்கு பிடிக்க போகுது? சீக்கிரமாக பணத்தை சம்பாதிச்சிடணும், ஒரு பியூட்டி பார்லர் வைக்க தேவையான பணத்தை சம்பாதிக்கணும், அது போதும் என்று ரேணுகா கூறவே, பார்லர் வைக்கிறதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கேட்டாங்க ஞாபகம் இருக்குல்ல? ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு ரேணு என்றாள் அனிதா. என்ன பெருசாக கேட்டுட்டாங்க? 10 லட்சம் கேட்டுட்டாங்க. அப்புறம் இன்டீரியர் டிசைன், காஸ்மெட்டிக்ஸ், அது இதுன்னு வாங்க இன்னொரு 7-8 லட்சம். மொத்தமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்சம் தேவைன்னு வச்சுக்கோ. அந்த 20 லட்சத்தை சம்பாரிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓட்டமாக ஓடிடணும் என்று ரேணுகா கூறவே, அனிதா ரேணுகாவின் பேச்சை காதில் கூட வாங்கி கொள்ளாமல் மேசையில் இருந்த மெஹந்தி கோனை எடுத்து தனது கையில் மருதாணி டிசைன் வரைந்து கொண்டிருந்தாள். இன்னும் 2 வருஷம்தான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அனிதா என்று ரேணுகா மீண்டும் குறுக்கிடவே, நான் ஃபீல் பண்ணவே இல்லையே. அனிதா கேலியாக கேட்க அவளது பேச்சை ஒதுக்கி தன்னுடைய திட்டத்தை விவரித்தாள் ரேணுகா. ஊரில் என்னோட சித்தி விவசாய நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என் அம்மாவோட பங்குக்கு குறைஞ்சபட்சம் 15 லட்சம் வரும். அந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னா போதும். இன்னும் 1 வருஷம் நாம் ஓடி ஓடி சம்பாதிச்சா எப்படியாவது 20 லட்சத்தை தேத்திடலாம். அனிதா பதிலே பேசவில்லை. அவளுக்கும் உள்ளுக்குள் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் அவளது வாழ்க்கையில் அவள் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை. அதனால் லேசாக பெருமூச்சு விட்டபடி தான் போட்டுக்கொண்டிருந்த மெஹந்தியில் ஒரு ஹார்ட் படத்தை அழகாக வரைய ஆரம்பித்தாள் அனிதா. மெல்ல எழுந்து சமையல் அறைக்கு சென்று காப்பி போட்டுக்கொண்டே தனது கனவு குறித்து ரேணுகா பேசினாள். அனிதா கேட்கிறாளோ இல்லையோ, ரேணுகாவிற்கு இப்போது தன் திட்டங்கள் பற்றி பேச வேண்டும் போல இருந்தது. தனது திட்டத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் தன்னுடைய திட்டம் நிறைவேறும் என்று அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தனது திட்டம் குறித்து அவ்வப்போது பேசிக்கொண்டே இருப்பாள். பேசி முடித்துவிட்டு அமைதியாக இருந்த அனிதாவை பார்த்து, நம்ம வாழ்க்கை இப்படியே கனவுலேயே முடிஞ்சிடுமா? கனவு கண்டுக்கிட்டே இந்த இருட்டு உலகத்திலே நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போமா? எனக்கு புரியல அனிதா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஒரே டென்ஷனாக இருக்குடி, நைட் ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது, பகலெல்லாம் வெறுப்பாக இருக்குது. எத்தனை நாள் இதே ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம் அனிதா? எல்லாம் சரியாகிடும்னு ஒரு வார்த்தை சொல்லுடி, மனசுக்கு நல்லா இருக்கும் என்றாள் ரேணுகா. எல்லாம் சரியாயிடும் என்ற அனிதாவின் குரலில் சிறு துளி கூட நம்பிக்கை இல்லை. ரேணுகா அவளை கோபமாக பார்க்க அனிதா காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அவளுடைய தோழி ஒருவள் திருமலை படத்தில் வரும் விஜய் டயலாக்கை ஸ்டேட்டஸாக வைத்திருந்தாள். அதை பார்த்ததும், இப்போ நான் சரியான மாடுலேஷனில் சொல்லலையா? சரி, இளைய தளபதி விஜய் ஸ்லாங்கில் சொல்கிறேன், கேட்டுக்கோ. வாழ்க்கை ஒரு வட்டாண்டி, இங்கே தோக்குறவ ஜெயிப்பா, ஜெயிக்கிறவ தோப்பா. அதை இன்னும் நீ புரிஞ்சிக்கல. அனிதாவின் சினிமா டயலாக்கை கேட்டு சிரித்து விட்ட ரேணுகா, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது, சும்மா போகிற போக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று அடித்து விட்டுருவியே, போப்பா உன் கூட டூ, நீ சொன்ன பாட்டிக்கிட்ட நான் போக மாட்டேன், பொடி என்றாள் ரேணுகா. சாரிப்பா, கையில் மருதாணி வேற போட ஆரம்பிச்சிட்டேன், இதோட எப்படி கிளைண்ட்டை அட்டன் பண்ண முடியும்? ஒரு தடவை ஹெல்ப் கேட்டால் செய்ய மாட்டியா? ப்ளீஸ் டி ரேணு என்று அனிதா கெஞ்ச, சரி ரொம்ப கெஞ்சாத, எத்தனை மணிக்கு எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லு என்று கேட்டாள் ரேணுகா.
ஹோட்டல் அசோக் லைலாண்ட். மணி இப்போ 8:30 ஆகுது, 9 மணிக்கு போகணும், இன்னும் 10 நிமிஷத்தில் அவனே கார் அனுப்புவான் என்று அனிதா கூற, சரி நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று தனது அறைக்கு சென்று சிகப்பு நிறத்தில் ஒரு சேலையை எடுத்து கட்டி கொண்டு அவளது முன்னழகும் உடல் அழகும் அப்பட்டமாக அந்த சேலையில் தெரியவே அறையை விட்டு வெளியே வந்தாள் ரேணுகா. அவளை பார்த்ததும் ஐ எம் ரெடி என்று புரோக்கருக்கு அனிதா வாட்ஸ்அப் செய்ய அவர்களின் வீட்டு வாசலில் ஒரு பளபளக்கும் பென்ஸ் கார் வந்து நின்றது. அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்ட ரேணுகாவிற்கு லேசாக பதற்றமாக இருந்தது. இதுவரை அவள் இத்தனை காஸ்ட்லியான காரில் பயணித்ததில்லை. அனிதா சொன்னது போல பாட்டி பெரிய பாட்டி தான் போல என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் ரேணுகா. அந்த பளபளக்கும் காரின் உள் அலங்காரங்களை பார்த்தபோது ரேணுகாவிற்கு உள்ளுக்குள் பொறாமை வழிந்தோடியது. ஒருத்தருக்கு மட்டும் கடவுள் பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பதாகவும் மற்றவர்களுக்கு பணத்தை கண்ணில் கூட காட்டாமல் இருப்பது போலவும் ரேணுகாவின் மனதிற்குள் எண்ணங்கள் தோன்றின. மனதுக்குள் பல தீய எண்ணங்கள் உதிக்க உடனே கார் டிரைவரிடம், நல்ல ஏஆர் ரகுமான் பாட்டை போடுங்க சார், இல்லை நல்ல இளையராஜா பாட்டு போடுங்க என்று தனது செலெக்ஷனை மாற்றிக்கொண்டாள் ரேணுகா. உடனே ஏசி போடணுமா மேடம் என்று கேட்டவனின் குரலில் இலக்காரம் துணித்தது. இல்லை எதுவும் வேணாம், பாட்டு கூட போட வேணாம் என்று சட்டென்று முகத்தில் அடித்தார் போல அவனிடம் சொன்னாள் ரேணுகா. அடுத்த வினாடி இளையராஜா பாட்டு அந்த காருக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. பென்ஸ் கார் ஓட்டினா கார் டிரைவர் கூட திமிரு பிடிச்சவனாக தான் இருப்பான் போல. பணக்காரனுக்கு கார் ஓட்டுறான்ல அந்த திமிரு. சரி எப்படியும் தொலைஞ்சு போகட்டும், யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? ரேணுகா மனதில் நினைத்து கொண்டாள். கார் அசோக் லைலாண்ட் ஹோட்டலுக்கு முன்பாக நின்றது. அதுவரை அந்த காரில் பயணித்த போது அவள் ஒரு வார்த்தை கூட அந்த காரின் டிரைவருடன் பேசவில்லை. காரை விட்டு இறங்கியவள் கார் டிரைவரிடம் திரும்பி எந்த ரூம் நம்பர் என்று கேட்டாள். ரூம் நம்பர் 120 என்றவன், வெயிட் நானும் வரணும் என்றான் அவன். இவன் எதுக்கு வரான் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருந்தவளிடம் அதிகாரமாய், லெஃப்டில் ஒரு லிஃப்ட் வரும் அங்கே போ என்று அவன் கூற உள்ளுக்குள் சந்தேக பூதம் கிளம்பியது. இவன் யாரா இருக்கும் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே லிஃப்ட்டுக்குள் சென்றாள். லிஃப்ட் கதவுகள் மூடியதும் ஒரு சிகரெட்டை எடுத்து புகைக்க ஆரம்பித்தவன், டிரைவருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் தெரியாதா, உன் பேர் என்ன என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ரேணுகாவிற்கு அவன்தான் கிளைண்ட் என்று புரிந்துவிட்டது. இவன் தான் கிளைண்ட்டா, கிழிஞ்சது, இன்னைக்கு நைட்டு நம்மளை கேலி பண்ணியே சாவடிக்க போகிறான். உடம்பு முழுக்க பணக்கார திமிரு, குரலில் எவ்வளவு நக்கல் பாத்தியா, எனக்கு தேவைதான், ஆளை பார்த்து பேசணுங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது, வாய்க்கு வந்ததை யார்கிட்டையாவது பேசிடுறது, அப்புறம் ஐயோ அம்மானு புலம்புறது, அனிதாவுக்கு தெரிஞ்சா வடிவேல் மாதிரி சிரிச்சு காட்டுவா என்று அவள் மனதில் நினைத்து கொண்டிருந்தவளிடம், ஹலோ மேடம் என்ன பேச்சையே காணோம் என்று அவன் கேட்க, சாரி என்ன கேட்டீங்க என்றாள் ரேணுகா. பேர் என்னன்னு கேட்டேன் என்ற அவனிடம், என் பேரு ரேணுகா என்றாள். லிஃப்ட் நின்றது. வராந்தாவில் இருவரும் நடந்தார்கள். தனது அறையின் பக்கமாக ரேணுகாவை அழைத்து சென்றான் அவளது பணக்கார கிளைண்ட். அந்த ஹோட்டலின் வராந்தாவில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் கூட ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்கப்பட்டிருந்ததை ரேணுகா கவனித்தாள். தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு எலக்ட்ரானிக் கார்டை எடுத்து கதவில் பொருத்தி கதவை திறந்தான் அவன். உள்ளவா என்று அவன் அழைக்க ரேணுகா மெல்ல தயங்கியபடி உள்ளே நுழைந்தாள். ரேணுகா உள்ளே நுழைந்ததும் நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சா என்று அவள் எதிர்பார்க்காத கேள்வியை கேட்டான். இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நான் எப்பவுமே நைட் சாப்பிட மாட்டேன் என்றாள் ரேணுகா. கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிடு, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ண போகிறேன், அப்படியே உனக்கும் ஆர்டர் பண்ணுறேன் என்றவன் நேராக அந்த அறையில் இருந்த டெலிஃபோனுக்கு சென்று ரிசீவரை காதில் வைத்து கொண்டு 2 பட்டன்களை அழுத்தினான். ரூம் நம்பர் 120, 3 தந்தூரி ரோட்டி வித் சிக்கன் கிரேவி அனுப்புங்க, அப்புறம் ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் மொஜிட்டோ எதிர்முனைக்கு சொன்னான் அவன். அடுத்த 10 நிமிடத்தில் அவன் ஆர்டர் செய்த ஐட்டங்கள் வந்தன. எல்லாம் உயர் ரக உணவுகள் தான். ரேணுகாவிற்கு தலை சுற்றியது. அந்த இடத்தின் ஆடம்பரம் அவளை திக்குமுக்காட வைத்தது. எல்லாம் நல்லா இருக்கும், இந்தா எடுத்துக்கோ என்று கூறி ஒரு பிளேட் உணவை அவளிடம் நீட்டினான் அவன். அதற்கு மேல் மறுக்காமல் கையில் தட்டை வாங்கி கொண்டாள் ரேணுகா. ஆமாம், ஏன் நைட் சாப்பிட மாட்டேன், ஃபிட்டாக இருக்கணும்னா என்று அவன் கேட்க, இல்லை எனக்கு நைட் சாப்பிட்டா தூக்கம் வராது, பாதி நாள் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கேன், அதான் தூங்க கிடைக்கிற நாள்லையாச்சும் தூக்கம் இல்லாமல் இருக்க வேணாம்னு என்றாள் ரேணுகா. ஏன் பாதி நாள் தூக்கம் இல்லைன்னு சொல்கிற என்று மீண்டும் அவன் கேட்க, ரேணுகா அர்த்தமாக சிரிக்கவும், சரி புரிஞ்சிடுச்சு என்றான் அவன். உங்கள் பெட்ரூம் எங்கே, பெட்ரூமுக்கு போகலாமா, மணி 10 ஆச்சே என்று அடுக்கடுக்காக ரேணுகா கேட்க, வெயிட் இப்போ என்ன அவசரம் என்றான் அவன்.
இல்லை மணி 10 ஆகிடுச்சு, வீட்டுக்கு 12 மணிக்குள்ளே போகணும், அதான் என்றாள் ரேணுகா. அவ்வளவு சீக்கிரமாவா? வேற யாராவது வெயிட்டிங்கா என்று சந்தேகத்துடன் அவன் கேட்கவே, இல்லை, ஆனால் எங்கேயும் நைட் ஸ்டே பண்ணுறதில்ல என்று ரேணுகா கூறி முடிப்பதற்குள், சரி 12 மணிக்கு மேலே எப்படி உன் ஹாஸ்டலுக்கு போவ என்றான் அவன். அதெல்லாம் நான் கேப் பிடிச்சி எப்படியோ போய்க்குவேன் என்று அவள் கூற, உன் ஹாஸ்டல் பற்றி என் அண்ணன் விகாஸ் சொன்னான். எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க என்று மீண்டும் அவன் கேள்வி கேட்கவே, எதுக்கு லேட் பண்ணுற, சீக்கிரம் ஆரம்பியேண்டா என்று மனதுக்குள் ரேணுகாவின் மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கொண்டிருக்க, நாங்கள் மொத்தம் 10 பேர் இருக்கோம், புது இடத்துல நைட்டு தூக்கம் வராது, நான் ஹாஸ்டலுக்கு போகணுமே என்றாள் ரேணுகா. ஆனால் எனக்கு இப்போ உன் கூட தூங்கணும் போல இருக்கே, அதாவது நைட் துணைக்கு ஆள் வேணும். இப்போ எனக்கு தனிமை பிடிக்கல, பெருசாக காரணம் இல்லை, 40 நாளாக பிஸ்னஸ் விஷயமா அலைஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணும் தேவை, அவள் உடல் குளிர்ச்சியும் தேவை என்றான் அவன். ஓ, ஆனால் நான் போகணுமே, 2 ஹவர்ஸ்க்கு தான் ரேட் பேசியிருக்காங்க என்று ரேணுகா கூறவே, சரி நைட் முழுக்க தங்க எவ்வளவு வேணும்னு சொல்லு என்றான் அவன். சில நொடிகள் மனதிற்குள் கணக்கு போட்டவள், 2 ஹவர்ஸ்க்கு 10,000 அப்படின்னா நைட்டு முழுக்க தங்க 50,000 என்றாள். ஓகே டீல், நாளைக்கு இந்நேரம் உன்னை உன் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறேன். என்னது, சரி நிட்டானா? ஓ மை காட், என் ஹாஸ்டலோட வருஷ வாடகை ஒரே நாளில் சம்பாதிச்சாச்சு. ரேணுகா மனதுக்குள் சந்தோஷப்பட்டாலும் வெளியே சொல்லவில்லை. பாத்ரூம் எங்கே இருக்கு என்று கேட்டாள். அதோ என்று ஒரு அறையை கை காட்டினான் அவன். வேகமாக பாத்ரூமிற்குள் நுழைந்தவள் அங்கிருந்த கண்ணாடியை பார்த்து சப்தம் வராமல் பெரிதாக சிரித்து கொண்டாள். அனிதாவிற்கு சிரித்து கொண்டே கால் செய்தாள். ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை. கைபேசியை சைலண்டில் போட்டுவிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். வெளியே வந்த அடுத்த வினாடியே, நான் கேட்டதுக்கு பதில் என்ற கேள்விதான் அவனிடமிருந்து வந்தது. எஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று மனதிற்குள் இருந்த உற்சாகத்தை காண்பிக்காமல் பதில் சொன்னாள். ஓகே வா என் கூட என்றவன் அப்படியே பெட்ரூமிற்கு பின்னால் அவளை அழைத்து சென்றான். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. சந்தேகமாக ரேணுகா பார்க்க அவன் அவளை மோகமாய் பார்த்து, நைட் 2 மணி வரை இங்கே தான் இருக்க போகிறோம் என்றான். குளிராது என்றாள் ரேணுகா. நோ என்றவன் அழைப்பாய் தனது கைகளை நீட்டினான். ரேணுகா அவனிடம் சென்றாள். குளிர்ந்த காற்று வீச குளிர் நீரில் கூடல் தொடங்கியது. தண்ணீரில் மீனாக அவள் நீந்த அவளது உடல் அசைவுகள் அவனை மோகத்தீக்குள் விழ வைத்தன. அவளது மார்பின் சுவை அவனை இழுக்க அவற்றை விட்டு பிரிய முடியாமல் ஒட்டியே இருந்தான். நீருக்குள் மூழ்கியிருந்த மார்புகளை நீருக்கு மேலே தூக்கி பிடித்து சுவைத்தெடுத்தான். கசக்கி பிழிந்தான். காமம் தனது உடலையும் தொட்டு செல்ல தனது விரல்களால் அவனது உறுப்பில் விளையாடினாள் ரேணுகா. அங்கே பல காம விளையாட்டுக்கள் நடந்தன. இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடினர். ஆனால் எந்த விளையாட்டின் போதும் ரேணுகா அவனது உதடுகளை முத்தமிடவில்லை. மறுநாள் காலையில் அனிதாவுடன் கைபேசியில், என்ன ரேணு சொல்ற, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னானா? அந்த பார்ட்டி அவ்வளவு தாராளமாக இருக்க மாட்டானே, நீ யாரை பற்றி சொல்கிற? நல்ல செகப்பா உயரமாக இருக்கிறவனை தானே சொல்கிற என்றாள் அனிதா. இல்லைப்பா, இவன் கொஞ்சம் மாநிறமாக நார்மல் ஹைட்டில் இருக்கானே என்று ரேணுகா கூறி முடிப்பதற்குள், அட அவனா, நான் வழக்கமாக போகிற பார்ட்டியோட கூட பிறந்த தம்பி கூட தான் நீ இப்போ இருக்கன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் முழுக்க அவன் தான் பார்த்துக்கிறான். அண்ணன் தம்பிக்குள்ளே பெருசாக பாச அன்பு கிடையாது. இவன் எப்படி நம்மளை தேடி வந்தான்? இவன் பொதுவாக பொண்ணுங்களை தேடி போக மாட்டானே, பொண்ணுங்க தானே இவனை தேடி வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள் அனிதா. தெரியலப்பா, ஏதோ பிஸ்னஸ் விஷயமா ரொம்ப அலைஞ்சானா, டென்ஷனாக இருந்தானா, அதான் நேராக நம்ம ஹாஸ்டலுக்கு காரை விட்டுட்டான் போல. இவனை நீ பார்த்துருக்கியா? அவனோட பேரு கூட எனக்கு தெரியாதுப்பா. அவனை நான் பார்த்ததில்ல. என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு நான் எத்தனை தடவை போயிருக்கேன். அந்த கெஸ்ட் ஹவுஸில் குறைஞ்சது 8 CCTV கேமரா இருக்கும். என் முகம் அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னோட கிளைண்ட்டுக்கு என்ன நல்லா அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன் என்றாள் அனிதா. இன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் 50,000 பேரம் பேசியிருக்கேன். பணம் வந்ததும் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கொடுத்துடணும். ஒரு வருஷத்துக்கு வாடகை டென்ஷன் கிடையாதுப்பா என்று ரேணுகா சொன்னதும், இந்த பணக்கார ஆளுங்களை நம்பாத ரேணு, சொன்ன பணத்தில் ஏதாவது அமௌண்ட் குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க என்று அனிதா குறுக்கிட்டாள். பார்த்துக்கலாம் விடு, வந்த வர லாபம். சரிப்பா, நீ கவனமாக இரு, தெரியாத ஆளுங்க கூப்பிட்டா போகாத, புரோக்கர் கை காட்டுற இடமா இருந்தாலும் விசாரி என்ற அக்கறையுடன் ரேணுகா கூறவே, சரிங்க மேடம், இப்போ ஒரு 300 ரூபாய் ஜிபே பண்ண முடியுமா என்றாள் அனிதா. அனுப்புகிறேன், ஆனால் என்ன செலவு பண்ணேன்னு எனக்கு கணக்கு சொல்லணும் என்று ரேணுகா விளையாட்டாய் கூறவே, முதல்ல அனுப்புங்க, அப்புறம் கணக்கை வாட்ஸ்அப் பண்ணுறேன் என்று ஒவ்வொரு வார்த்தையும் வடிவேலுவின் குரலில் இழுத்து இழுத்து பேசினாள் அனிதா.
அனிதா அவ்வாறு இழுத்து இழுத்து பேசுவதை கேட்டு சிரித்து கொண்டே கைபேசியை அணைத்தாள் ரேணுகா. இந்த 5 வருட காலத்தில் அவளுக்கு சகல விஷயங்களிலும் துணையாக இருந்தது அனிதா மட்டும்தான். அவளது சிறு வயதிலேயே அவளது தந்தை இறந்துவிட தாயும் வேறு துணைக்காக பெற்ற பிள்ளைகளை உறவினர்களிடம் விட்டு சென்றுவிட தனி மரமாக இருந்த ரேணுகாவையும் அவளது அக்காவையும் கவனித்து கொண்டது தூரத்து உறவான அனிதாவின் அன்னைதான். அவர் பாலியல் தொழிலில் இருந்தாலும் குணத்தில் குடும்ப பெண்களை காட்டிலும் மேல்தான். பசித வயிறுக்கு ஒரு வாய் சோறு போட தயங்கும் குடும்ப பெண்களோடு ஒப்பிடுகையில் அனிதாவின் அன்னை எவ்வளவோ மேல்தான். அவர் இறந்த பிறகு குமரி பெண்கள் 3வரும் பாலியல் தொழிலுக்கு வந்துவிட்டனர். பட்டப்படிப்பு முடித்த ரேணுகாவின் அக்கா அரும்பாடுபட்டு கடந்த ஆண்டுதான் ஒரு ஏற்றுமதி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். அதுவரை அவர்களின் படிப்பு செலவுக்கும் அன்றாட செலவுகளுக்கும் உதவியது அவர்களது பாலியல் தொழில்தான். அக்கா பிகாம் படித்து முடிக்க ரேணுகாவும் அனிதாவும் பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தனர். எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, நீங்கள் 2 பேரும் என் கூட பாம்பே வந்துடுங்க என்று ரேணுகாவின் அக்கா அழைத்த போது, இன்னும் கொஞ்ச நாள் தான், பார்லர் வச்ச பிறகு அந்த திசை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்க்கா, நீ நிம்மதியாக பாம்பே போ என்று தனது அக்காவிடம் பேசி சமாளித்தாள் ரேணுகா. தான் சம்பாதிக்கும் பணத்தில் அவளது ஏரியாவில் படிக்க முடியாமல் சிரமப்படும் ஏழை மாணவர்களுக்கு பண உதவி செய்வதோடு அனாதை குழந்தைகளுக்கு இருக்க இடம் தேடியும் தந்தாள் ரேணுகா. அவள் என்றுமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பது இல்லை. அனிதாவும் ரேணுகாவும் கிட்டத்தட்ட குணத்தில் ஒன்றுபட்டு இருந்ததால் அவர்களுக்குள் எல்லாமே ஒத்துப்போனது. தனது தோழி அனிதாவுடன் பேசிவிட்டு மெல்ல படுக்கையில் இருந்து எழுந்து டைனிங் டேபிள் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் ரேணுகா. அந்த ஹோட்டல் அறை கூட அவளுக்கு மாளிகை போல தோற்றமளித்தது. இரவில் கவனிக்காதவற்றை இப்போது அவளது கண்கள் கவனித்தன. அந்த அறை மிகவும் ஆடம்பரமாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. அவளது கிளையண்ட் ஒரு அழகிய கோட் ஷர்ட் அணிந்து டைனிங் டேபிளில் இருந்த காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரேணுகாவின் நிழலை கண்டே அவள் வருவதை கண்டுபிடித்த அவளது கிளையண்ட், குட் மார்னிங் ரேணுகா என்றான். பதிலுக்கு சிரித்த ரேணுகா, நான் குட் மார்னிங் சொல்லும்போது எந்த பேரை சொல்லணும் என்று தைரியமாக கேட்க, உடனே சிரித்துவிட்ட அவளது பணக்கார கிளையண்ட் முதல் முறையாக தனது பெயரை ரேணுகாவிடம் சொன்னான். குட் மார்னிங் அர்ஜுன்னு சொல்லு. குட் மார்னிங் அர்ஜுன் என்று சிரித்து கொண்டே சொல்லி அவள் அவனது எதிரே வந்து நின்றபோது அவளது கைகளை பற்றி நாற்காலியில் அமர வைத்தான் அர்ஜுன். இனி என்ன நீ அர்ஜுன்னே கூப்பிடு, இந்த சாரு மோரு நீங்கள் வாங்க எல்லாம் வேணாம். அதை கேட்டால் ஜாலி மூடு வராது போல், ஆஃபீஸில் இருக்கிற ஃபீல் வருது. நீ ஒன்றும் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லையே, என்னோட செக்ஸ் பார்ட்னர் தானே, ஸோ நீ என்னை அர்ஜுன்னே கூப்பிடலாம். அவனது தெளிவான விளக்கத்திற்கு பிறகு ரேணுகா அவனை அர்ஜுன் என்று தான் அழைத்து பேச ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து அந்த ஹோட்டல் அறையில் இருந்த ஹாலில் 40 இன்ச்சுக்கு டிவி இருந்தது. அர்ஜுன் அந்த டிவியை ஆன் செய்து சில நியூஸ் சேனல்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்கிறான் என்று சுவற்றை பிடித்து கொண்டு ரேணுகா லேசாக எட்டி பார்த்தபோது அவள் எட்டி பார்ப்பதை கவனித்து விட்டான் அர்ஜுன். ரேணுகாவுடன் நடந்த நிறைவான கூடல் அர்ஜுன் அவளுடன் பழகும் விதத்தை மாற்றியிருந்தது. வெள்ளை நிற டிஷர்ட்டும் அந்த குட்டி ஷார்ட்ஸும் அணிந்திருந்தவளை வெகுவாக ரசித்தான். அந்த ஆடை இந்த ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அது இத்தனை அழகாக இருக்கும் என்பதை அர்ஜுன் இன்றுதான் தெரிந்து கொண்டான். இந்த ஹோட்டலுக்கு வந்து போகும்போதெல்லாம் ஹோட்டல்காரர்கள் கொடுக்கும் டிஷர்ட்டை தனது டிரைவருக்கு கொடுத்து விடுவான். அவன் பிரித்து கூட பார்க்காமல் அந்த உடை தனது ஆசை நாயகிக்கு அழகாய் பொருந்தி போவது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆம், ஒரே இரவில் ரேணுகா அர்ஜுனுக்கு ஆசை நாயகி ஆகிவிட்டாள். திருட்டுத்தனமாய் எட்டி பார்க்கும் ரேணுகாவிடம், ஏய் எழுந்துட்டியா, வா நீயும் இங்க டிவி பாரு என்று அழைத்தான் அர்ஜுன். இல்லை வேண்டாம் என்று மறுத்த ரேணுகாவிடம், வான்னு சொல்கிறான்ல என்று அழுத்தி சொன்னான் அர்ஜுன். அவனது குரலை உதாசீனப்படுத்தாமல் ஹாலுக்கு சென்று அவனது சோஃபாவில் எதிரே போடப்பட்டிருந்த ஒரு சோஃபாவில் அமர்ந்தாள் ரேணுகா. பனைமரம் போல விரைப்பாக நேராக அமர்ந்திருந்தவளை பார்த்து சிரித்து கொண்டே தனது செய்தி சேனல்களை பார்த்தான் அர்ஜுன். அப்போது அவனது கைபேசிக்கு மாறி மாறி அழைப்புகள் வர, இந்தா நீ பாரு என்று ரிமோட்டை அவளிடம் கொடுத்துவிட்டு எழுந்து சென்று விட்டான் அர்ஜுன். ஆனால் அந்த ரிமோட்டை இயக்காமல் அதே சோஃபாவில் செய்தி சேனல்களை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரேணுகா. அர்ஜுன் தனது கைபேசியில் பேசி முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தான். அப்போதும் போலீஸ்காரன் போல விரைப்பாக உட்கார்ந்து இருந்தாள் ரேணுகா. அவளது அசௌகரியத்தை உணர்ந்த அர்ஜுன் சிரித்து கொண்டே, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகும், நீ தனியாக இருப்பியா என்றான். ஓகே, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது என்று ரேணுகா கூறவே, குட், ரிசப்ஷன் நம்பர் இருக்குது, சாப்பிட ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொன்னால் வந்து கொடுப்பாங்க. டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், பர்கர், பீஸா, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இப்படி எதுனாலும் ஆர்டர் பண்ணலாம் என்றான் அர்ஜுன். ஓகே, எனக்கு ஒரு டவுட் என்று ரேணுகா குறுக்கிட, என்ன என்றான் அர்ஜுன். இந்த 2 பாத்ரூம் இருக்குது,
நான் எதை யூஸ் பண்ணுறது, குளிக்கணும் என்று இழுத்தாள் ரேணுகா. நேற்று ஸ்விம்மிங் பூலில் தனித்தனியாக தான் குளித்தோமா என்ற அவனது பதிலை கேட்டு வெட்கமாய் சிரித்து, சரி நான் பாத் டப் இருக்கிற பாத்ரூமில் குளிச்சிக்கிறேன், சீக்கிரமாக குளிச்சாதான் நான் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை துவைக்க முடியும் என்றாள் ரேணுகா. துவைக்க போறியா? இந்த ஹோட்டல்லையா? ரூம் சர்வீஸ் நம்பருக்கு கால் செஞ்சு லாண்ட்ரியில் போடு, 2 மணி நேரத்தில் துவைச்சி அயர்ன் பண்ணி வந்துடும் என்று அவளுடன் பேசிக்கொண்டே தனது கார் சாவியை கையில் எடுத்தான் அர்ஜுன். 1 நிமிஷம் என்று குறுக்கிட்டவளை பார்த்து, சொல்லு என்றான் அர்ஜுன். நைட்டு 10 மணிக்கு ஒரு கேப் புக் பண்ணி வச்சிடுவா என்று கேட்டாள் ரேணுகா. அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். உள்ளாடைகள் எதுவும் இல்லாத வெள்ளை நிற டிஷர்ட்டில் படு கவர்ச்சியாக இருந்தாள். ஆடை இல்லாத உடலை விட இந்த ஆடை அணிந்த பெண் அவனை கிளர்ச்சி அடைய வைத்தாள். அவளை ரசித்தவன், இப்போதைக்கு கேப் புக் பண்ணாத, எனக்கும் உன்கிட்ட கேட்க வேண்டிய டவுட்ஸ் நிறைய இருக்கு என்று மோகமாய் பேசி அவசரமாக தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்று விட்டான். இன்னைக்கு நைட்டும் வேணும்னு கேட்குறானா? ஏன் இதுக்கு முன்னே பொண்ணுங்கிட்ட பழகாதவனா, இல்லை நாம தான் இவனுக்கு ஃபர்ஸ்டா? சேச்சே, இருக்காது. நேற்று அவன் நடந்துக்கிட்ட முறையை பார்த்தா அப்படி தெரியலையே. பின்ன ஏன் கேப் புக் பண்ண வேணாம்னு சொல்கிறான் என்று தன்னிடமே கேள்வி கேட்டு குழம்பிய ரேணுகா தனது குழப்பத்தை மறந்து குளிக்கச் சென்றாள். குளித்து முடித்து ஒரு டர்க்கி டவலை ஈரத்தலையில் சுற்றி கொண்டவள் ஒரு பூல் ரோப்பை அணிந்து கொண்டாள். ரிசப்ஷனுக்கு கால் செய்து லாண்ட்ரிக்கு துணிமணிகளை கொடுத்தாள். பூல் ரோப்பில் நின்றவளை லாண்ட்ரி பணியால் கண்டு கொள்ளவே இல்லை. இதுவே நம்ம ஏரியாவாக இருந்திருந்தால் இங்கே ஒரு ரேப்பே நடந்திருக்கும் என்று தன்னிடமே பேசிக்கொண்டாள். 2 மணி நேரம் கடந்து விட்டது. ஆனால் அர்ஜுன் வரவில்லை. தனியாக இருப்பது கொஞ்சம் பயம் காட்டியது. இந்த 2 மணி நேரத்தில் டிவி ரிமோட்டை எப்படி இயக்கலாம் என்று நன்றாக கற்று வைத்திருந்தாள். படபடவென சேனலை மாற்றியவள் ஒரு மனதாக சன் டிவியில் ஒளிபரப்பான கடலோர கவிதைகள் படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். இளையராஜாவும் பாரதி ராஜாவும் வைரமுத்துவும் வந்ததால் தனிமை சற்று விலகி சென்றது போல இருந்தது. லேசாக பசிப்பது போல இருந்தது. மெல்ல எழுந்து டெலிஃபோனை கையில் எடுத்தாள். அவன் சொன்ன எண்ணிற்கு டயல் செய்தாள். தனக்கு வேண்டிய பதார்த்தங்களை ஆர்டர் கொடுத்தாள். அடுத்த 10 நிமிடங்களில் அவள் ஆர்டர் செய்திருந்த வெஜ் பர்கரும் 2 பெப்சி கேன்களும் வந்து சேர்ந்தன. விளம்பரம் வந்தபோது விஜய் டிவிக்கு தாவினாள். விஜய் டிவியில் மைக்கேல் மதன காமராஜன் படம் ஓடிக்கொண்டிருந்தது. 2 சேனல்களையும் தாவி தாவி பார்க்க ஆரம்பித்தாள். ஒரே நேரத்தில் 2 படங்களை, அதுவும் அவளுக்கு மிகவும் பிடித்தமான படங்களை பார்க்கும் திருப்தியில் அப்படியே ஹாலில் இருந்த தரையில் அமர்ந்து பார்க்க ஆரம்பித்தாள். தான் ஆர்டர் செய்த பொருட்களை தன் முன்னே பரப்பி வைத்து கொண்டு குப்புறப்படுத்து கால்களை ஆட்டிக்கொண்டே 2 படங்களையும் ரசித்தாள். பாரதி ராஜா படத்தின் ஹீரோயின்கள் குப்புறப்படுத்து கொண்டு கால்களை அசைப்பது போலவே அசைத்து கொண்டு பர்கரையும் கோக்கையும் காலி செய்தவள் அந்த இடத்தையே ஒரு ஹோம் தியேட்டர் போல மாற்றிவிட்டாள். 2 படங்களும் முடிய போகும் தருணத்தில் அர்ஜுன் வந்து சேர்ந்தான். அவன் வந்தது கூட தெரியாமல் மிகவும் மும்முரமாக படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ரேணுகா. தரையில் குப்புறப்படுத்து கொண்டு சீரியஸாக கடலோர கவிதைகள் படத்தின் கிளைமேக்ஸையும் சிரித்து கொண்டே மைக்கேல் மதன காமராஜன் படத்தின் கிளைமேக்ஸையும் பார்த்து கொண்டு இருந்த ரேணுகாவை பார்த்தபோது விஜயின் மனதுக்குள் ரேணுகா வந்துவிட்டாள். அவளின் அருகே இருந்த சோஃபாவில் தனது கோட்டை கூட கழட்டாமல் அப்படியே அமர்ந்தான் அர்ஜுன். அவளது முக பாவனைகளை ரசித்து கொண்டு அவனும் தொலைக்காட்சி திரையை பார்த்தான். அவன் வந்துவிட்டதை உணர்ந்த ரேணுகா மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து தனது சிரிப்பை நிறுத்தினாள். எழுந்து அமர்ந்தாள். ஆனால் அந்நேரம் பார்த்து திரையில் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வரும் கடைசி கிளைமேக்ஸ் சீன் ஓட ஆரம்பித்தது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் உடலில் நெருப்பு பற்றி கொள்ள ஒரு வயதான பாட்டி செய்யும் அட்டகாசத்தை தொலைக்காட்சி திரை ஒளிபரப்பி கொண்டிருந்தது. சட்டென்று திரையின் பக்கமாக கண்களை திருப்பிய ரேணுகா அந்த காமெடி காட்சியை கண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அளவிற்கு சிரித்து கொண்டு, இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா அர்ஜுன் என்று அவனிடம் கேட்டாள். அர்ஜுன் அவளது கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவளை பார்த்து சிரித்தான். பார்த்ததில்லையா என்று ரேணுகா மீண்டும் கேட்க, பார்த்துருக்கேன், சிரிப்பு வரல, உன்னை பார்த்தா தான் சிரிப்பாக வருது என்றான் அர்ஜுன். இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது 2 படத்தின் கிளைமேக்ஸும் முடிந்து நிறைவு பெற்றது. அதன் பிறகுதான் தரையில் தான் பரப்பி வைத்திருந்த பொருட்களின் நினைப்பே வந்தது. அவற்றை அப்படியே வாரிக்கொண்டு எழுந்து நின்றாள் ரேணுகா. அந்த இடத்தை வேகமாக ஒதுக்கியவள் தான் அணிந்திருந்த டிஷர்ட் தாறுமாறாக கசங்கி இருப்பதை அறிந்து டிஷர்ட்டை நன்றாக எடுத்து விட்டு கொண்டாள். தனது கையாலேயே தனது சட்டையை லேசாக அயன் செய்து கொண்டவள், எனக்கு மதிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமே எதுவும் வேணாம், இந்தாங்க ரிமோட் என்றாள். அர்ஜுன் தனது கையில் ரிமோட்டை வாங்கி கொண்டான். திரும்பி நடக்க ஆரம்பித்தவளிடம், எங்கே போகிற என்று கேட்டான் அர்ஜுன். இல்லை, ரூமுக்கு, என் பக்கத்தில் வா என்று அழைத்தவன் அவளுடன் ஆனந்த களியாட்டத்தில் ஈடுபட தயாரானான். இவ்வளவு நேரமும் அவன் ரசித்த வெள்ளை நிற டிஷர்ட்டை இப்போது அவன் ரசிக்கவில்லை. முதலில் அதைத்தான் அவளது உடலிலிருந்து நீக்கினான்.
இன்ப வித்தைகள் புரியும் பெண் சிலை அவன் முன்னே இருக்க அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொள்ள துடித்தான் அர்ஜுன். மனதுக்கு நிறைவாக 2 சினிமாக்களை பார்த்த ரேணுகாவிற்கு கூடல் செய்வதில் இஷ்டமில்லைதான். ஆனால் உடலை விற்க பேரம் பேசிய பிறகு எதையும் மறுக்கும் இடத்தில் அவள் இல்லை என்று புரிந்து கொண்ட ரேணுகா அவனது இஷ்டத்திற்கு ஈடு கொடுத்தாள். மார்புகளில் ஆரம்பித்த அவனது கூடல் அவளது உடல் முழுவதும் பரவி தாமதமாகவே முடிந்தது. அன்றைய பகல் வேளையில் முதல் கூடலை முடித்துவிட்டு படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவனது மார்பை விட்டு விலகி தலையணையில் படுத்த ரேணுகா, 10 மணிக்கு கேப் சொல்லவா, ஹாஸ்டலில் தேடுவாங்க என்றாள் ரேணுகா. நான் தான் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னேனே என்று அர்ஜுன் கூற, விளையாடாத அர்ஜுன், நான் இன்னைக்கு போயே ஆகணும் என்று அவனிடம் செல்லமாக கோரிக்கை வைத்தாள் ரேணுகா. உன்னை யார் தேடுவாங்களோ அவங்கக்கிட்ட இந்த ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்து நேரில் வந்து உன்னை பார்த்துக்க சொல்லு. எதுக்கு காலில் வெந்நீர் ஊற்றிக்கிட்டது போல போகணும்னு நிற்கிற என்று அர்ஜுன் கேட்க, இல்லை அர்ஜுன், முடியாது என்றாள் ரேணுகா. தினம் 20,000 தரேன், நான் இங்கே 15 நாள் இருப்பேன் ரேணு என்றான் அர்ஜுன். இல்லை என்று ஆரம்பித்தவள் அவன் பேசியது சரியாக மனதுக்குள் வந்து சேர்ந்த பிறகு, என்ன சொன்ன, தினம் 20,000மா, 15 நாள் இருப்பியா என்று கேட்டாள் ரேணுகா. அதிகமாக பேசாமல் என்று மட்டும் அர்ஜுன் குரல் கொடுக்க, சரி என்று அவசரமாக ஒத்துக்கொண்டவள் சில வினாடிகள் கழித்து அவனது மார்பின் மீது தலை வைத்து படுத்துக்கொண்டு, இப்போ எனக்கு ஒரு டவுட் என்றாள் ரேணுகா. என்ன அந்த டவுட் என்று அர்ஜுன் கேட்க, இல்லை நேற்று 50,000 கொடுத்த, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 20,000 தான் தருவேன்னு சொல்கிற என்று கூற, ஹஹா, யூஸ் பண்ண சரக்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறேனே, தேய்மானம் ஆகாதா என்றான் அர்ஜுன். தேய்மானமா? இந்த ஹோட்டல் மெத்தையில் தினம் படுக்கிற, நான் 3,000 வாடகை கொடுத்துட்டு மறுநாள் 2,000 வாடகை கொடுத்தா ஹோட்டல் ஒத்துக்குமா என்று அவனுடன் சண்டைக்கு வந்தாள் ரேணுகா. இந்த தங்க சிலைக்கு தினம் 50,000 கூட கொடுக்கலாம், ஆனால் என் பிஸ்னஸ் மூலம் கணக்கு பார்க்க சொல்லுதே என்று அவளது கன்னத்தை பிடித்து ஆட்டினான் அர்ஜுன். அவன் தனது மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவும், என்னை ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுற அர்ஜுன், யூ ஆர் எ ஜென்டில்மேன் அர்ஜுன், நீ சும்மா கூப்பிட்டா கூட நான் அவன் கூட இருக்கலாம், தப்பில்லை என்றாள் ரேணுகா. அவளது வெளிப்படையான பாராட்டிற்கு அவனிடம் இருந்து ஒரு முத்தம் பரிசாக கிடைத்தது. மறுநாள் காலையில் குளித்து முடித்தவள் பூல் ரோப்பை சுற்றி கொண்டு வந்து அவன் முன்னே நின்றாள். அவளை இழுத்து தன்மேல் போட்டு கொண்டான் அர்ஜுன். இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா தான் இருக்க, ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம். அமேசானில் நேற்று நைட்டே உனக்கு ஒரு செட்டு ஆர்டர் போட்டேன். அது இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நம்ம ஹோட்டல் ரூமுக்கே வந்துடும். அந்த ட்ரெஸ் வந்ததும் நாம் சிட்டி சென்டர் போகலாம் என்று கூறி அவளை அணைத்து கொண்டான் அர்ஜுன். 10 மணிக்கு மேல் அவளை அழைத்து கொண்டு சிட்டி சென்டருக்கு சென்றவன் கார் டிக்கியை நிரப்பும் அளவிற்கு அவளுக்கு துணிமணிகளை வாங்கி குவித்தான். அவனது கண்களில் ரேணுகா இன்பங்கள் கொடுக்கும் பொம்மையாக தெரிந்தாள். அந்த பொம்மைக்கு ஜோடித்து அழகு பார்க்க நினைத்தான் அர்ஜுன். எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ், 2-3 எடுத்தா போதும் அர்ஜுன், எதுக்கு 20-30 ட்ரெஸ் என்று ரேணுகா அவனை தடுத்த போதும் அவன் செலவழிப்பதை நிறுத்த மறுத்தான். அவன் அவளுக்கு ஆடைகள் மட்டும் வாங்கி குவிக்கவில்லை, அந்த சிட்டி சென்டரில் இருந்த காஸ்மெட்டிக்ஸ் கடைகளுக்கும் அவளை இழுத்து சென்று கம்மல், வளையல், நெக்லஸ் என ஒரு கல்யாணி கவரிங் கடையே விலைக்கு வாங்கி குவித்து விட்டான். இவ்வளவு ஏன், அவளுக்கு நாயுடு ஹால் மேட்டரை கூட வாங்கி குவித்து விட்டான். ஏன் இத்தனை பிரா வாங்குற, எனக்கு 2 போதும் அர்ஜுன், யாராவது 15 பிரா வாங்குவாங்களா என்று யாருக்கும் கேட்காத குரலில் அவள் அவனிடம் கேட்டபோது, இவ்வளவு நேரம் வாங்கினது உனக்காக, ஆனால் இந்த ஐட்டம் மட்டும் எனக்காக வாங்கியிருக்கேன். நான் ரசிக்க வாங்கினது, நீ விதவிதமாக போட்டு வரும்போது நான் தானே ரசிக்க போகிறேன் என்று கண் சிமிட்டு கேட்டான் அர்ஜுன். ஒரு கட்டத்தில் மிகவும் மலைப்பாக உணர்ந்த ரேணுகா, இவ்வளவு செலவு பண்ணால் உங்கள் அப்பா திட்டமாட்டாங்களா என்று ரேணுகா அவனிடம் கேட்டபோது அவளது கேள்வியை கேட்டு மனதார சிரித்து முடித்தான் அர்ஜுன். என்ன சிரிக்கிறீங்க, செலவு பண்ணால் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா? எல்லா இடத்துலையும் ஜிபே தான் பண்ணுற, கேஷ் கூட கொடுக்கல. ஜிபேயில் பணம் கட்டினா அது கணக்கில் வரும்ல. நாயுடு ஹால் கடையோட பில் ரிசிப்ட் கணக்கில் வரும்போது உங்கள் அப்பா யாருக்கு நாயுடு ஹால் ஐட்டம் வாங்கினேன்னு கேட்க மாட்டாங்க என்றாள் ரேணுகா. எதுவும் கணக்கில் வராது என்று நாசுக்காக சிரித்து கொண்டே அவளை பார்த்து கெத்தாக சொன்னான் அர்ஜுன். அப்படின்னா ஜிஎஸ்டியே கட்டுறது இல்லைன்னு சொல்லு, எல்லாமே பிளாக் மணி தானா? பதிலுக்கு பதில் பேசினாள் ரேணு. கோடி கணக்கில் பிஸ்னஸ் செய்பவனிடம் ஜிஎஸ்டி பற்றி ரேணுகா பேசுவதை கேட்ட பிறகு அர்ஜுன் அளவாகவோ நாசுக்காகவோ சிரிக்கவில்லை. அவன் தன்னை மறந்து சப்தமாக சிரித்து விட்டான். பிறகு ஒரு நிமிடம் தனது அக்கம் பக்கம் பார்த்தவன், இது சரியில்லை, என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் உன்னால், உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன், வா நம்ம இடத்துக்கு போகலாம் என்று மாணவனை பயமுறுத்தும் வாத்தியார் போல பேச அவளும் பயந்து போனது போல நடித்தாள். அவளது நடிப்பை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் மோகம் எழுந்தது. கன நேரமும் தாமதிக்காமல் அவளை விடுதிக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன்.
பகல் வேளையிலேயே அவனது முதல் கூடல் தொடங்கிவிட்டது. அதாவது அந்த நாளின் முதல் உடல் தேடல் தொடங்கிவிட்டது. கூடல் முடிந்து ரேணுகாவும் அர்ஜுனும் வெற்று உடம்பாக படுத்திருந்தனர். மதியம் 1 மணி. எல்லாமே வேஸ்ட் என்று மேலே சுற்றி கொண்டிருந்த காத்தாடியை பார்த்து சொன்னாள் ரேணுகா. என்ன வேஸ்ட் என்று திரும்பி அவளது முகத்தை பார்த்து கேட்டான் அர்ஜுன். இல்லை, ஒரு 10-15 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பல்ல, ஆனால் இப்போ பாரு, உடம்புல ஒரு ஒட்டு துணி இல்லாமல் தான் படுத்திருக்கேன். உன் கூட இருக்க போகிற அத்தனை நாளும் இதை தான் செய்ய போகிறேன்னா நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் வேஸ்ட்டு தானே? முழுக்க முழுக்க வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எத்தனை இடத்த சுற்றி பார்க்க போகிறோம், அதுக்கு நாம் வாங்கின ட்ரெஸ்ஸே பத்தாது. அப்படியா? சுற்றி பார்க்க போகிறோம்மா? நம்ப முடியலையே. சார், எப்போவுமே ரோமியோவோட மூடில் தான் இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதான் என் ஹாஸ்டலுக்கு வந்தேன்னு சொன்னேன். பிஸ்னஸ்லேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு பொண்ணு கூட சதா நேரமும் செக்ஸ் வச்சுக்கிட்டா உடம்பு டயர்டாகாதா என்ன என்று தனது கைகளை அவனது கூந்தலுக்குள் நுழைத்து கொண்டு அவனது கண்களை பார்த்து கேட்டாள் ரேணுகா. அவன் எந்த பதிலும் பேசவில்லை. எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? சாரி என்றாள் ரேணுகா. தப்பாக கேட்கல, நீ சொன்ன மாதிரி என் உடம்பு டயர்ட் ஆகலை, அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் என்று அர்ஜுன் கூற, ஒன்றும் புரியாதவளாய், நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல என்றாள் ரேணுகா. உன் கூட செக்ஸ் பண்ணும்போது நான் டயர்ட் ஆகலை, அது ஏன்னு எனக்கு தெரியும் என்றான் அர்ஜுன். மீண்டும் ஒன்றும் புரியாதவளை, அது என்ன என் கூட செக்ஸ் பண்ணும்போது ஆரம்பிக்கிற என்று ரேணுகா கேட்க, அது சீக்ரெட், இப்போ சொல்ல மாட்டேன். சுற்றி பார்க்குறது பற்றி கேட்டல்ல, இன்றைக்கி நாம் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு வேலை வந்துருச்சு. சரியாக 5 மணிக்கு ரெடியாயிரு, ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஒரு பட்டு சாரி வாங்கினோமே, அதை கட்டிக்கோ என்று அர்ஜுன் கூற, அந்த சேலை ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு போய் அதை போடணுமா? அது கல்யாண வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. நாம் போக போகிறது ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா என்கேஜ்மெண்ட்டுக்கு என்று அர்ஜுன் சொல்ல, ஆ என்று வாயை பிளந்து கொண்டு அவனது முகத்தை வேடிக்கை பார்த்தாள் ரேணுகா. என்ன ஷாக் ஆயிட்ட என்று அர்ஜுன் கேட்க, நிஜமாவா? ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா என்கேஜ்மெண்ட்டுக்கு போக போகிறோமா? அதுக்கு நானுமா வரப்போகிறேன் என்று அதிர்ச்சியுடன் ரேணுகா கேட்க, ஆமாம், நீயும் தான் வரப்போகிற. ஏன் யோசிக்கிற? அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும். என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. அப்போது நான் தனியாக ஒண்டி கட்டையாக போய் நின்னா எனக்கு தான் அசிங்கம். அதனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ வரப்போகிற. இதில் என்ன இருக்குது என்றான் அர்ஜுன். இதில் என்ன இருக்கா? நான் யாருன்னு தெரிஞ்சால் உனக்கு தான் கெட்ட பேர். அது உனக்கு புரியுதா இல்லையா என்று ரேணுகா கூற, என்ன ஒரு கால் கேர்ள் கூட சுத்துறேன்னு பேசுவாங்களா? பேசுனா பேசிட்டு போகட்டும், ஐ டோன்ட் கேர். அங்கே வர எல்லாரும் ஒழுக்க சிகாமணி கிடையாது, நான் பயந்து நடுங்க. அதனால் நீயும் யாரையும் கண்டுக்காத என்றான் அர்ஜுன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீ தானே சமாளிக்க போகிற என்று ரேணுகா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளுடைய கைபேசி ஒலித்தது. ஒரு 2 மினிட்ஸ் என்னோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறி தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் விசாலமான பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் ரேணுகா. மறுமுனையிலிருந்து அனிதா ஹலோ சொன்னதுமே அவளுக்கு வழிவிடாமல் பேச ஆரம்பித்தாள் ரேணுகா. அனிதா, இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா என்கேஜ்மெண்ட்டுக்கு. அங்கேருந்து வீடியோ கால் போடுவேன், நீ அட்டன் பண்ணுற, ஓகே? என்ன சொல்கிற? ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா என்கேஜ்மெண்ட்டுக்கா என்று அதிர்ச்சியுடன் அனிதா கேட்க, ஆமாம் என்றாள் ரேணுகா. உனக்கு கிடைச்சவன் செம்ம பாட்டிப்பா. இந்த அர்ஜுனோட அண்ணன் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் கூட எத்தனை நாள் நான் அவுட்டிங் போயிருப்பேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தவிர வேறு எதையும் என் கண்ணில் காட்டினதில்லை. இவ்வளவு ஏன் ஜொமேட்டோவில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்ததில்ல. கிடைச்சா உனக்கு கிடைச்ச மாதிரி கிளைண்ட் கிடைக்கணும், ஆனாலும் கவனமாக இருடி என்று மறுமுனையில் அனிதா கூற, ஓகே அனிதா பாய், ஃபோனை அலாட்டாக வச்சிரு என்றாள் ரேணுகா. ஓகே ரேணு, நீ கொஞ்சம் கவனம் என்று மீண்டும் தோழியை ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாள் அனிதா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லவனாக இருக்கான்ப்பா என்று ரேணுகா அனிதாவிடம் பேசிவிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தபோது அர்ஜுன் அவளது முகத்தையே குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்ன என்று ரேணுகா கேட்க, இல்லை ரகசியமாக ஃபோன் பேசுகிறியே, அதான் யார் கூட பேசுகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அர்ஜுனன் மனதுக்குள் பொறாமை பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அவள் வேறு ஒரு ஆண்மகனுடன் பேசக்கூடும் என்ற எண்ணமே அவனுக்கு பொறாமையை கிளப்பிவிட்டிருந்தது. என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்று ரேணுகா கூற, ஃப்ரெண்டா? யாரு? நோண்டி கேட்டான் அர்ஜுன். அவனது சந்தேக பார்வையை உணர்ந்து அவனது மனதுக்குள் ஓடும் எண்ணத்தை அறிந்து கொண்டாள் ரேணுகா. அவனிடம் வம்பு செய்ய ஆரம்பித்தாள். என்னோட ஹாஸ்டலில் என் கூட 10 கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரோட பேரும் உனக்கு வேணுமா என்ன? உன்னோட அண்ணா தான் என்னோட ஹாஸ்டலில் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு, அவர்கிட்ட கேளு, அந்த 15 பேரோட பேரையும் மனப்பாடமாக சொல்லுவாப்புல என்றாள் ரேணுகா. கதை தொடரும். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கதையின் அடுத்த பகுதியை நான் விரைவாக பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்.
வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து விடுங்கள். மேலும் கதையை பற்றி உங்களது மேலான கருத்தை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவியுங்கள்.